இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் அறிவார்ந்த பெருமக்களே, பொறுக்கி எடுத்தாற்போல் இலக்கிய துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, அவர்களை இங்கே அழைத்து வைத்து அறிவார்ந்த சபையில் மாபெரும் அவர் கலைஞர், அதல்ல, மாபெரும் மகத்தான ஒரு சோல். அதற்கு புகழ் வணக்கம் சொல்வதற்காக என்னை அழைத்திருக்கிறீர்களே கவிஞரே, உன்னை அறிமுகப்படுத்திய ஒரே தகுதிக்காக தகுதி இல்லாத என்னை கொண்டாந்து இந்த சபையில் வைக்காதன்னு கேட்டேன். நான் ஒரு பாமரன், நீ இலக்கியவாதி, அறிவாளிகள், அறிவார்ந்த சபதை. இந்த மண்ணையும் மக்களையும் மட்டுமே படித்து வந்தோம். இன்னும் மேடையில் கூட ஒழுங்காக தொடர்ச்சியாக எதை எப்படி பேச வேண்டும் என்று கூட கற்றுக்கொள்ள முடியாத இன்னும் 45 வருட காலமாக அதை என்னை போராடி கொண்டிருக்கிறேன். என்னை கொண்டு வந்து இந்த சபையில் நிறுத்தி புகழ் வணக்கம். அவங்க யோசித்தேன், இரங்கல் கூட்டம் என்பது எவ்வளவு தெளிவாக இருக்கிறாள் அந்த கவிஞன். இரங்கல் கூட்டம் அல்ல, புகழ் வணக்கம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நம்ம யோசித்து பார்த்தேன், இதை ஒரு இரங்கல் கூட்டமாக சொல்லியிருக்கலாமே. நான் அறிமுகப்படுத்திய பெருமை என்னன்னா, நான் விதைச்சேன், நீ விருட்சமாயிட்ட. அந்த விருட்சமான ஒரு காரணத்துக்காக எனக்கு இவ்வளவு பெரிய புகழை கொடுக்குற. நான் எல்லா மேடையில் ஏதோ மேடையில் போவேன், பேசுவேன். ஆனால் சில மேடையில் பேச பயப்படுவேன். இந்த சபை நீ அமர்த்தி வைத்திருக்கிறாயே, பொறுக்கி எடுத்தாற் போல் ஆட்களை, இது அறிவார்ந்த சபை. அதே மாதிரி வந்திருக்கின்ற சபை ஏதோ இந்த ரசிகன் இதெல்லாம் கிடையாது. இது அரசியல் கூட்டம் இல்லை, பொறுக்கி எடுத்தாற் போல் கூட்டங்களை அழைத்து வைத்திருக்கிறாய். இந்த கூட்டத்தில் நான் பேச வேண்டும் என்றால் உன்னை போல் நான் படிச்சிருக்கணும். நீ படித்தவன் மட்டும் இல்லை, அது லைப்ரரி மாதிரி வாங்கி உள்ளடக்கணும், வச்சுக்கணும். அதை தேக்கி வைத்துக் கொண்டு ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வேண்டும். நான் தேக்கி வைப்பேன், ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடையாது. சில நேரம் தேக்கியும் வைக்க மாட்டேன். நான் மாட்டுக்கு நிர்வாணமான. நான் சொன்னேன், நீ வெள்ளக்கார மாதிரி, கருப்பா இருக்கே தவிர வெள்ளக்கார மாதிரி. என்ன பண்ணுவான், 6 மணிக்கு தொடர்ச்சி தொடங்கிவிடும், 8:30 டேய் எங்கப்படா டேய் 6 மணி. நான் வந்து 1000 பிரச்சனை இருக்கேன். நம்மளை செலிபிரிட்டின்னு வேறு சொல்லிட்டாங்க. இந்த அந்த ஃபோன், இந்த சிக்கல், அந்த சிக்கல், அது இதெல்லாம் முடிச்சு நமக்கான சொந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு வர்றதுக்கு இல்லை. நான் வர்றேன் டம்முன்னு 6 மணின்னு சொல்லிட்டாங்க. கலைஞர் நேற்றே சொல்லியிருக்கான், 6:40 உங்களை விட்டு விடுவேன். நீ அச்சடித்த மாதிரி பேசாதையா. நான் அப்படி இல்லை. நான் எனக்கு என்னமோ இன்னைக்கு பாருங்கள், எல்லோரும் இந்த சபையில் வரேன், எவ்வளோ டென்ஷன் தேவையா எனக்கு. அங்கேருந்து இதை போட்டு அந்த டிரைவரை சொல்லி இங்கே போட, சீக்கிரம் போடான்னு வந்தால் எல்லோரும் மேடையில் உட்காந்து நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்க, என்னை பற்றி என்ன அபிப்பிராயம், என் சுதந்திரம் பறிபோகிறது. ஏன்னால் இந்த ஜனரஞ்சகமான வாழ்க்கையில் என் சுதந்திரத்தை இழந்து விடுகிறேன். இவர்களெல்லாம் கட்டுக்கோப்பானவர்கள். நீ கட்டுக்கோப்பான, உன் சட்டையை சொல்லும் கட்டுக்கோப்பானவன், நடை சொல்லுகிற கட்டுக்கோப்பானவன். பாரதியாரின் நடையும் பேச்சும் இது கட்டுக்கோப்புக்கு அடங்காதவன் பாரதிராஜா. நான் இயற்கை, அதுக்காக ஒன்று நான் செயற்கைன்னு சொல்லலை. நீ வகுத்து வாழ்கிறாய். நீ வெள்ளக்கார மாதிரி 9 மணிக்கு மேலே அவன் உட்கார மாட்டான். நேற்று ஒரு இது சபையில், என் சபையில் வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். அப்படி புழுங்கான் 9, 10, 11. ஏன்னா 9க்கு சாப்பாடு, 9:15 படிப்பு, 9:40 தூக்கம். அடங்கப்பா, நாங்கள் அப்படி இல்லை. எப்போ வேணாலும் சாப்பிடுவோம், எப்போ வேணாலும் கும்பிடணும். பாரதிராஜாவுக்கு ஒன்றும் இது பிள்ளைலாம் வைக்கக்கூடாது. ஆனால் நீ சொன்னதில் ஒரே ஒரு விஷயம், கலைஞன் எல்லாம் பேசுறீங்க, கலைஞன்
அரசியல்வாதி, மிகப்பெரிய ஞாபக சக்தி, மிகப்பெரிய சாணக்கியன், மிகப்பெரிய இலக்கியவாதி, மிகப்பெரிய என்னென்னமோ இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகச் சிறந்த ஒரு மனிதன் தெரியுமா. நான் அரசியலில் நான் வந்து எல்லாத்தையும் மாறிட்டு வந்தேன். எல்லா மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டர், ஆல் சீஃப் மினிஸ்டர். அவர் மாதிரி மனிதன் நேசம் அதுக்கு நான் 1000 ஏன்னா பாரதிராஜாவும் முதல் முறையாக அவரை சந்திக்கிறேன். எம்ஜிஆருக்கு விழா என் தலைமையில் முதல் முறையாக எல்லாரும் நாங்கள் பேசி பஞ்சவர்ணாச்சலம் ஏவிஎம் சாரோடன் நாங்கள்லாம் போய் கலைஞரை பார்த்து கூப்பிட்டு மரியாதை. ஏன்னா கலைஞர் இல்லாமல் சினிமா இல்லை, கலைஞர் இல்லாமல் வசனம் இல்லை, சிவாஜி கணேசன் இல்லாமல் பாரத ராஜா இல்லை, கலைஞர் இல்லாமல் பாரத ராஜா இல்லை. 52களில் உங்களுடைய வசனம் எங்களை தூண்டி எழுப்பியது. மந்திரி குமாரியும் மனோகராவும் பராசக்தியும் இல்லைன்னா மகாராஜா சென்னைக்கு வந்திருக்க முடியாது, இந்த மேடையில் நின்று இருக்க முடியாது. என்னை தூண்டியது 2 பேர், கலைஞர், சிவாஜி. அவரை போய் கூப்பிடணுவேன். முதல் முறையாக போகிறேன் கோவலம் வீட்டுக்கு. ஏன்னா நம்ம இவர் வந்து சின்ன இப்படித்தானே பார்த்துட்ருக்கோம், ஒரு சின்ன நடுக்கம் இருக்கு. அதை சொன்ன இந்த குறுகிய படிகளில் ஏறி நாங்கள் எல்லாம் அவர் வந்து வாங்க 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 பாரதி இப்படி பாரதி என்ன பாரதி சொல்லி பாரதி ராஜான்னு சொல்ல முதல் சந்திப்பில் என் படம் பார்த்துருக்காரா என்னன்னே எனக்கு தெரியாது. பாரதி இப்படி வந்து உட்காரு அப்படி என்னுடைய உடம்பெல்லாம் அதாயிடுச்சு. ஏன்னா சாதாரணமானே உணர்ச்சி வசப்பட்டவன் பாரதி இப்படி வந்து உட்காரு என்ன ஏதோ 10 வருஷம் பழகின மாதிரி. ஆக என் படங்கள் உன்னை பாதித்திருக்கிறது. அவங்க எல்லாம் முடிச்சு சரி அழைக்கிறீங்க, நான் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அழைக்கிறீர்கள் பாரதி, நான் வந்துடுவேன், வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றது? எம்ஜிஆர் அப்புறம் எல்லாம் முடிச்சு இல்லைங்க வாங்க எங்களுடைய கடமை உங்களை அழைத்தோம் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கும் பாரதி நீ தனியாக கூப்பிட்றாரு. எல்லாரும் போயிட்டாங்க. பஞ்சு இவங்கெல்லாம் ஏவி விசாரணை கூப்பிட்டு எனக்கு என்ன உன் மேல பெருமை தரும். நான் பழகவே இல்லை. ஒரு தமிழன் திரையுலகுக்கு வந்து சில விஷயங்களை உடைச்சிட்டேன். உன் படங்கள்லாம் நான் விஹெச்எஸ் அப்போ எல்லாம் இது கிடையாது, டிவிடி விஹெச்எஸில் பார்த்தேன். நான் உன்னை எப்படி அழைத்து பேசுவதுன்னு நினச்சேன். ஏன்னே ஒரு கேவலம் சின்ன ஒன்று எப்படி அழைத்து பேசுறது, நீங்களாம் வந்துட்டீங்க படங்களை நம்ம பெருமைக்குரிய ஒரு தமிழன் அவனையும். எப்போ சார் 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்றளவும் அதுக்கு மேலே அவரை நான் அரசியலே பார்க்கல. எங்கள் அப்பா டேய் நீ உண்மை, நான் சும்மா மேடைக்கு நான் பேசவே மாட்டேன். இன்றைக்கும் சில விஷயங்கள் நினச்சா கண்ணீர் கசியும். பொய்மையாக பேசி எனக்கு வார்த்தைகளால் கூட பேசி அவரை மேடையில் அது ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதயத்தில் வச்சுக்கோங்க. ஒரு அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் மனிதன் நான் சொல்கிறேன்னா பாருங்கள், எழுதி வச்சேன் 4 வாரத்தை அது பேச முடியல. பார்த்தீங்களா, இதான் நான் இங்கே என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு போயிடணும். நான் கரடு முரடானவன், கட்டுப்பாட்டுக்குள் அடங்காதவன். அவன் வந்து அவங்கெல்லாம் வந்து செடிகளை வெட்டி அழகாக ஒரு மைசூர் பூந்தோட்டம் மாதிரி பிருந்தாவன் கார்டன். நம்ம அவ்வளோ கரடு மலை, கள்ளிச்செடி இருக்கும், கருது இருக்கும், இழந்த முள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுதான் மலைக்கு அழகு. ஐ எம் நேச்சுரல். அதனால எழுத பேச முடியும். பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியும். நீ வேற என்னை கல்வி அது மாதிரி
நான் சொன்னேன், எனக்கு கூப்பிடாதையா, ஐயோ வேற சினிமா நான் பேசி தொலைக்கலாம். இந்த கலைஞரை பற்றி பேசணும், கலைஞரோட பல மேடைகள் கலைஞர் பற்றி பேசியிருக்கேன். ஆனால் நீ கூப்பிட்டு வச்சிருக்க ஆட்கள் இது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் நீ பண்ணியிருக்கோம் வாழ்க்கை. நான் ஒன்று திரைப்பட பாடலாசிரியர் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இப்போ கடவுள் பாருங்க எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இவரை அறிமுகப்படுத்தியதால் எனக்கு ஒரு ரெக்கார்டு வந்துருச்சு. ஆனால் காலகாலங்களாக தோற்க முடியாத மிகப்பெரிய இலக்கிய படைப்புகளை படைச்சிட்டு இருக்க, இன்னும் நூற்றாண்டுகள், ஆயிரம், அதாவது இதிகாச காலங்களில் எழுதியதெல்லாம் அது உண்டு. ஆனால் இந்த நூற்றாண்டில் நீ படைத்த படைப்புகள் இருக்கிறதே அற்புதம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்தும் தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு மணிமேகலை, புறநானூறு, சீவக சிந்தாமணி மாதிரி உன்னுடைய நூல்கள் இருக்கும். எழுதி வச்சுக்க. நான் போயிட்டு போகிறேன், பின்னாடி வரக்கூடிய சமூகம் சொல்லுவோம், அத்தகைய மிகப்பெரிய கலைஞன். எனக்கு அது ஒரு பெருமை. நான் பாட்டு ஏதோ கவிஞன் கவிஞன்ல கவி பேரரசும் இல்லை, அதுக்கு மேலவன். ஆனால் உன்னுடைய ஈரம் எவ்வளோ அழகாக இருக்கிறது கலைஞன் மேல். கலைஞர் சும்மா உன்னை கண்டெடுக்கல, எவ்வளோ பேர் அவர் சுற்றி இருந்தாங்க. அவருக்கு தெரியும், இல்லைன்னா நீயும் கண்ணீர் விட்டு கதற முடியாது. அவரும் கனிவோடு உன்னை அவர் இதயத்தில் வச்சிருக்க. கலையை நேசித்திருக்கிறது, இலக்கியத்தை இலக்கியம் நேசித்திருக்கிறது. வயது வித்தியாசம் இல்லாமல் அவர் உயர்ந்த காலத்தில் இருக்கும்போது நீ எங்கேயாவது ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்ப. அன்று படித்த படிப்பு, கலைஞர் மேல் கொண்ட பிடிப்பு உன்னை கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்த்து வச்சுப்பாரு. சூப்பர். அதனால நான் கவிஞா என்னை கூப்பிடுறேன். நான் உரிமையாக பேசுவேன் கவிஞர்கிட்ட. ஏன்னா பெத்த பிள்ளை அறிவாளியாக இருக்கலாம், அப்போ முட்டாளாக இருந்தால் பிள்ளை தானே, வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் கொஞ்சமாரியா அப்படின்னு சில நேரங்களில் எனக்கு மௌனுக்கு 1000 சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. நேற்று கூட மேடையில் பேசணும்னா, என்னை யாராவது முரண்பட்டு ஒரு முறை பொறுத்து கொள்ளுவேன், 2 முறை பொறுத்து கொள்ளுவேன், 3 முறை பொறுத்து கொள்ளுவேன், அதற்கு மேல் புறந்தள்ளி விடுவேன். ஆனால் 40 முறை என்னை இன்று நான் புறந்தள்ளபடி 400 நடந்தாலும் புறந்தள்ள மாட்டேன்னு சொன்னான். என்ன ரொம்ப அற்புதமான விஷயம் நேற்று சொன்ன, நேற்று மீட்டிங்கில். ஸோ நீ அந்த ஒன்றுக்காக வந்தேன், பேசுகிறேன். என் பேச்சுகளில் இங்கு அங்கு சிலை இடர்பாடுகளாம். நான் இலக்கியவாதி இல்லை, சிறந்த பேச்சாளர் இல்லை, உணவு கேட்டுக்கொண்டு நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை மட்டும் கேட்டு. ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நான் ஏன் மனிதன் அவர் மாதிரி சிறந்த மனிதன் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரச்சனைக்கு எங்களை கூப்பிட்டு விட்டார். நான் அப்போ தலைவர், அப்போ என்னுடைய படைப்பாளிகள் சங்கத்துடைய தலைவர். எங்களுக்கும் சிலருக்கும் சில பிரச்சனை, என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி விவகாரமாக வெளியிலே போஸ்டர் விட்டுட்டாங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ அவர் என்னை பாரராஜன் கூப்பிட்டு நான் பேசுகிறேன். நான் போனேன், நானும் பாலச்சந்தர், பஞ்சால் நர்ச்சலம் எல்லாம் போனோம். கோவைச்சிலேயே நான் போனேன். சில விஷயங்களை பேசிகிட்டே இருக்கும்போது எல்லோரும் ஒரே சபையில் உட்காந்து அவங்களையும் கூப்பிடுங்க. இது எங்களுக்கு எதிர் கூட்டத்தை. அவர் சிஎம், மன்னிக்கணும், நாங்கள் அப்படியெல்லாம் உட்கார முடியாதுன்னு. சும்மா பாரதி உட்கார் அவங்களை கூப்பிடுங்க. மன்னிக்கணும், இந்த சபையில் நான் உட்கார முடியாது. நீங்கள் தீர்மானம் தூக்கி போட்டு அதை பேப்பர் போட்டு வெளியே போயிட்டேன். இவனா செய்வானா சார் சிஎம் முன்னாடி வெளியே போன அவர் என்ன கூப்பிட்டு பாரதி. அப்போ எஸ்எஸ் ஒரு காமெடியன் ராதாரவியர், இது ஐயோ தலைவர்கிட்ட, ஐயோ அவர் சிஎம் ஆச்சு, நாமெல்லாம் விளையாட்டு. என்னுடைய இயல்பை மாற்ற முடியவில்லை. கீழே இறங்கி போனேன், கனிமொழி உட்காந்துச்சு. கனிமொழி வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தேன், சாப்பிட்டேன், மன்னிப்பு கேட்டு போயிடலான்னு உட்காந்துங்க. அவர் பாரராஜா இருக்க சொல்லு, கீழே ஆளுங்க கொடுப்பாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு 1 மணி நேரம் விவாதம் நடக்கு. நான் உட்காந்துங்க, என்னை வர சொல்கிறாரு, ஒரு சால்வை எடுக்கிறாரு. யூ cannot find out a man like கலைஞர்.
நீங்கள் பார்க்கவே முடியாது சார் உலகத்தில். பாரதி எப்படி பண்ணிட்டு போன பாரதிராஜாவை சால்வை எனக்கு கட்டி போட்டு அக்கா, பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா எதையுமே நீ பொறுத்துக்கணும். எனக்கு நேராதான், என் மனைவிக்கு நேராத பங்கம்மா, என் பிள்ளைக்கு ஏர்போர்ட்டில் நடக்காத பங்கம்மா, என்னை ஏசாத இந்த இதாக என் குடும்பத்தை அவ்வளோ நச்சது. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா ஏற்றுக்கணும் பாரதிராஜா. யார் சார் சொல்லுவார்? சச் அ மேன். தட்ஸ் வை இலக்கியவாதியோ அரசியல்வாதியோ பெரிய சாணக்கியனோ இல்லையோ, மனிதன், நேசத்திற்குரிய மனிதன். இன்னைக்கு எல்லாரும் அங்கே போவாங்க இங்கே போவோம். இன்னைக்கு பெரிய கவலை என்னன்னா, மனசுக்குள்ள தான் வச்சிருப்பேன். அவரை போய் பார்க்க முடியவில்லை என்று இந்த சூழ்நிலையில சொல்லக்கூடாது. காவல்துறையினுடைய ஒழுங்கீனமான முறையில் ஒரு பாரதிராஜா இறுதிச் சடங்கில் உள்ளே நுழைய முடியவில்லை. சுட்டு சுண்ணாம்பாக்கி வெளியே அனுப்பிச்சாங்க அந்த கூட்டத்தில். யூ டோன்ட் ஹேவ் த டிசிப்ளின் ஆஃப் தி லா அண்ட் ஆர்டர். அது சரியில்லை. என் கலைஞரை பார்க்க விடலைடா கடைசி நேரத்தில். கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் சமாதிக்கு போனேன், அது வேற. ஆனால் கலைஞருக்கு தெரியும் எல்லாம் உலகத்தில் அவர் அரசியல்வாதிகளை நல்ல மனிதன் சார். எவ்வளவு தூரத்தில் தான் கண்டுபிடிச்சுடுவார், பேர் சொல்லுவார். கடைசி தொண்டனுடைய பேரை கூட தெரிஞ்சு கொண்ட மிகப்பெரிய சிறந்த அரசியல்வாதி. எல்லாருக்கும் வைரமுத்து மேல ஒரு புகழ் உண்டு இல்லையா? எப்போ பார்த்தாலும் கலைஞர் எவ்வளவு பெரிய இலக்கிய செல்வம் உன்னை கண்டெடுத்தான். எத்தனையோ பேர் இருக்காங்க கூட, இப்போ அமைச்சர் இருக்காங்க. உன்னை மட்டும்தான் தோழனை வச்சுக்கிட்டான். இட்ஸ் அ கிரேட் அரசியல்வாதி. அது இது எல்லாத்துக்கும் மீறிய ஒரு மனிதன், இலக்கியம். அவருக்கு எனக்கு பேசுறதுக்கான ஆற்றல் கொடுத்து இங்கே வாய்ப்பு நன்றி. இருந்தாலும் நான் ஒன்று கொஞ்சம் எழுதி வச்சு சொல்லிட்டு என்ன பண்றது போல. இவங்கெல்லாம் பள்ளி நாட்கள்லேருந்தே பேசி பழகினவங்க. நம்ம அப்பல்ல ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து கல்லூரி நாட்கள்லேருந்து மேடையை பேசி பேசி கலைஞர்கிட்டே பரிசு வாங்கி ஆட்கள். அவை நடராஜன்லேருந்து எல்லாமே பெரிய பேச்சாளிகள், படிப்பாளிகள். நம்ம அப்படி இல்லை. நம்ம கள்ளி செடியில் பிறந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு காக்கா குஞ்சு படிச்சுட்டு வந்தவங்க. இருந்தாலும் கடைசியாக முத்திரையாக நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது, கலைஞரே சூரியன் அதிசயம், சந்திரன் ஒரு அதிசயம், நட்சத்திரங்கள் அதிசயம், நவகோள்களும் அதிசயம், பூமி அதிசயம், பூமியில் காற்று அதிசயம், காற்றில் பரவும் நெருப்பு அதிசயம், நிலம் அதிசயம், நிலத்தில் நீர் அதிசயம், நீரில் உயிர் இனங்கள் அதிசயம். இத்தனை அதிசயங்களும் அதிசயமாய் பார்க்கும் ஒரே அதிசயம், ஒரே பிறவி, ஒரே வரலாறு, ஒரே ஆத்மா, கலைஞர். கலைஞரை எங்கோ ஒரு இடத்திலிருந்தாவது என்னை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.